அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஜமா. ஜமானா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருவண்ணாமலை பக்கத்தில் தெருக்கூத்து கலையை ஜமான்ற பேரில் கூப்பிடுவாங்க. அதனால தான் அந்த படத்துக்கு ஜமான் பேர் வச்சுருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் பாரி இளவழகன். அவரே இந்த படத்துக்கு ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவருடைய பெயர் கல்யாண். இந்த படத்தில் சேட்டன் அவங்க ஒரு வில்லத்தனமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அருமையான நடிப்பு. அவங்கள பற்றி சொல்லவே வேணாம். விடுதலை படத்தில் அவரை திட்டாதவங்க யாருமே இல்லை தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு நடிப்பு கூடிய ஒரு ஆள். இந்த படத்துலையும் தெளிவான ஒரு அருமையான நடிப்பை வெளிக்காட்டியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, அம்மு அபிராமி ஜெகதாம்பிகை அப்படிங்கிற கேரக்டரில் ஹீரோயினியாக நடிச்சிருக்காங்க. இளவரசன் அப்படிங்கிற கேரக்டரில் ஸ்ரீ கிருஷ்ணன் தயால் நடிச்சிருக்காங்க. படம் அருமையாக இருக்குது. என்ன கதைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, கல்யாணோட அப்பாவும் சேட்டனும் தெருக்கூத்தை கற்றுக்கிறதுக்காக போயிட்டு ஒரு கலையில் சேர்ந்த நாடகங்களை கற்றுக்குறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு சேட்டன், அதாவது தாண்டவம் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, நாம் தான் இந்த நாடக சபாவுக்கு நாடக ஆசிரியராக இருக்கணும்னு சொல்லி ஒரு வித ஈகோவில் கல்யாணம் அவங்களுடைய அப்பாவை ஒதுக்கி வச்சிடறாரு. அதன் பிறகு கல்யாணோட அப்பா ஒரு மன உளைச்சலில் இறந்து போன பிறகு கல்யாண் நாடகம் நடக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு போயிட்டு தாண்டவத்திட்ட சேர்றாரு. தாண்டவத்திட்ட நாடக குரூப்பில் சேர்ந்ததுல இருந்து திரௌபதி கேரக்டர் தான் கொடுக்குறாங்க. அதாவது 5 கணவர்களுக்கு ஒரே ஒரு மனைவி அப்படிங்கிற கேரக்டரு. நீங்கள் உங்களுக்கு தெரியாதில்ல எவ்வளோ கஷ்டமான அந்த கேரக்டர்னு நம்ம எல்லாருமே உணர்வோம். அப்படிப்பட்ட கஷ்டமான கேரக்டரை கொடுக்கும்போது அதையும் எடுத்து ஒரு அருமையாக பெண் வேடத்தில் நடிச்சிருக்கிறாரு நம்ம பாரி இளவழகன். அருமையான நடிப்பு. இவருக்கு ஒரு காதல் வருது. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காதலிச்சுட்டு பொண்ணு கேட்க போகிற இடத்துல இவர் தான் ஒரு பொண்ணு மாதிரி அநியாயத்தை அப்படியே நெளிஞ்சு ஒளிஞ்சு போகிறாரு. ஆனால் ஹீரோயினே ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கிறதால இவங்களுக்குள்ளார சின்ன சின்ன விஷயங்களில் வேறுபாடு ஏற்படுது. இருந்தாலும் பாரி இளவழகனுக்கு நம்மளுடைய கலை தான் நமக்கு முக்கியம், நம்ம நாடகத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக ஆகணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நாடகத்து மேலே அதிக கவனம் செலுத்துகிறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்க, இல்லை நீ எத்தனை நாளைக்கு தான் பெண் வேடமே நடிப்ப, நீ ஒரு ராஜா வேஷம் நடிக்கணும், அர்ச்சுனா நடிக்கணும்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாரு, கல்யாணம் போயிட்டு தாண்டவத்துக்கிட்ட, நான் இனிமேல்ட்டு ராஜா வேஷம் நடிக்க போகிறேன், எனக்கு அர்ச்சனை வேஷம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே தாண்டவன் என்ன பண்ணிடுறாரு, ஒரு விதமான வில்லத்தனத்தை காட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கல்யாண வெக்கப்பட வச்சிட்றாரு. அதாவது நோகடிச்சிட்றாரு. உடனே கடைசியாக ஒரு ராஜா வேஷம் போட்டாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் இளையராஜா ரொம்ப அருமையாகவே இசை அமைச்சிருக்காங்க. பாடல்கள் 2 பாடல் வருது, ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் ஒவ்வொரு சில இடங்களில் நம்மளை மெய்சிலிக்க வைக்கக்கூடிய நடிப்பு இருக்குது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கூட புடையூருங்கிற ஊரில் ஒரு நாடக குரூப் இருக்குது. அங்கே மணிங்கிறவர் இருக்கார். அதேமாதிரி இன்னும் ஒரு ஊருக்கு பக்கத்தில் தக்காளி செட்டுன்னு ஒரு செட்டு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லா தெருக்கூத்து கலைஞர்களுக்குள்ளேயும் நம்ம ஆசிரியராக ஆகணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கின்ற பொழுது எல்லாருக்குமே ஒரு விதமான ஆசைகள் இருக்கும். அதனால் பல்வேறு ஈகோவும் இருக்கும். நடிப்பு வேஷம் கட்டுறதுலேயும் பல்வேறு ஈகோக்கள் இருக்கும். அது மட்டும் தாண்டி அவங்க கிராமத்தில் நடந்து போகும்போது நைட்டில் பெண் வேஷம் கட்டிகிட்டு இருக்கிறவங்கள அந்த ஊரில் இருக்க ஆம்பளைங்க என்னென்ன சொல்லுவாங்க, என்னென்ன செய்வாங்கங்கிறது அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ பெரிய வழிகள் தரக்கூடியது தான் இந்த தெருக்கூத்து கலைங்கிறது. அப்படிப்பட்ட இந்த தெருக்கூத்து கலையில் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி தனக்கு ஏற்படக்கூடிய வழிகள், பிரச்சனைகள் என்னென்னங்கிறத சொல்லக்கூடிய படம் தான் ஜமா. இந்த படத்துக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா, எழுத்து வடிவம் நல்லா இருக்குது. டயலாக் ஒரு சில இடத்துல கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் கம்மி பட்ஜெட் படங்கிறதால இந்த படம் அருமையாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு விஜய் சேதுபதி மாதிரி இன்னொரு ஹீரோ கிடைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நடிப்பில் ஒரு அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு கல்யாண் சொல்லக்கூடிய இந்த பட டைரக்டர் பாரி இளவழகன், நடிகர் பாரி இளவழகன். அனைவரும் போய்ட்டு தியேட்டரில் போய்ட்டு படத்தை பாருங்கள். தெருக்கூத்து கலைகள் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமிய கலைகளிலுமே இந்த மாதிரி போட்டிகள், பொறாமைகள், பிரச்சனைகள் அப்படி எல்லா இடத்துலையும் இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி தான் நம்ம ஒரு சில கலைகளை கொண்டுட்டு போகிறோம். ஆனால் என்ன ஒன்றுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த போட்டி பொறாமைகளால் முக்கால்வாசி தமிழ் கலாச்சாரம் சார்ந்த கலைகள் அழிஞ்சு போயிடுச்சுன்னே தான் சொல்லலாம். இப்போவும் அழிஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். இப்போ நிலச்சி நிற்கிறது ஏதோ கரகாட்டம், பறையாட்டம், இந்த மாதிரி கலைகள் மட்டும் தான் நினச்சி நின்றுட்டுருக்கு. பல்வேறு கலைகள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அதையெல்லாம் இந்த மாதிரி சினிமாக்கள் மூலியமாக கொண்டுட்டு மறுபடியும் தமிழ் மக்களுக்கு இந்த பாரி இளவழகன் கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த படத்தை போய்ட்டு தியேட்டரில் பாருங்கள். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம்.
நம்முடைய அன்பு காட்டு யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க. அப்போக்கப்போ ஃபிலிம் சார்ந்தோ இல்லை கலைகள் சார்ந்தோ எந்த வீடியோக்கள் வந்தாலும் உங்களை நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நானும் ஒரு கலைஞன் அப்படிங்கிறதால இந்த பதிவை வெளியேறோம். ஜமா படம் ஆக மொத்தத்தில் சிறந்த நடிப்பை கொடுக்கக்கூடிய, அவார்டு வாங்கக்கூடிய தகுதியான ஒரு படம். நன்றி, வணக்கம்.